இப்போ கன்வர்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து கன்வர்ஷனை பேஸ் பண்ணி அடுத்த மெட்ரிக் என்ன இம்பார்ட்டண்ட்டான மெட்ரிக்னால் 2 மெட்ரிக் இருக்குது. அதில் ஒன்றும் பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் ரேட். கன்வர்ஷன் ரேட்டுனா இப்போ நம்ம வந்து கிளிக் த்ரூ ரேட் பார்த்தோம்னா அதே போல் தான். எப்படி கிளிக் த்ரூ ரேட்டுங்கிறது வந்து இம்ப்ரெஷனையும் கிளிக்கையும் பேஸ் பண்ணியிருந்ததோ அதே போல் தான் கன்வர்ஷன் ரேட்டும். கன்வர்ஷன் ரேட்டில் வந்து கிளிக் தான் ப்ளஸ் கன்வர்ஷனுக்கும் கிளிக்குக்கும் உள்ள ரேஷியோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிளிக் வந்திருக்கு, அதில் எனக்கு வந்து ஒரு 15 கன்வர்ஷன் தான் நடந்திருக்குன்னா அதை பேஸ் பண்ணி பார்க்குறது தான் கன்வர்ஷன் ரேட். ஸோ அதுக்குள்ளே ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷன்ஸ் டிவைடட் பை கிளிக் இன்ட்டு 100. இந்த கன்வர்ஷன் ரேட்டு கிளிக் த்ரூ ரேட் இந்த ரேட்டுன்னு வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெர்சன்டேஜில் போடுவோம். ஸோ அதுக்காக தான் இன்ட்டு 100. இப்போது ஒரு சிம்பிள் கால்குலேஷன் பார்க்கணுன்னா எனக்கு இப்போது ஒரு 100 கிளிக்கு நடந்திருக்கு, அதில் 10 கன்வர்ஷன் வந்திருக்கு, இல்லை ஒரு 15 கன்வர்ஷன் வச்சுக்கலாம். ஸோ 15 கன்வர்ஷன் வந்து 100 கிளிக்னால் அதை எப்படி கால்குலேட் பண்ணால் 15 கிளிக்கு டிவைடட் பை 100 கிளிக்கில் எனக்கு கிடச்சிருக்குன்னா இதுதான் இன்ட்டு 100 போடும்போது நமக்கு 15. ஸோ என்னோடய கன்வர்ஷன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 15%.